அமெரிக்காவில் ட்ரம்ப்போட பேர்ல ஒரு மொபைல் சர்வீஸும் அதே ட்ரம்ப்போட பேர்ல ஒரு ஸ்மார்ட் போனையும் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி நியூயார்க்ல இருக்கிற ட்ரம்ப் டவர்ல வச்சு அவரோட பசங்க முன்னாடி T1 மொபைல் LLC அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓகேயா, இதுல ட்ரம்ப்போட பசங்க டொனால்டு ட்ரம்ப் ஜூனியரும் எரிக் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருமே கலந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற அந்த அறக்கட்டளையோட எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மொபைலை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க அங்க சொன்னதுதான் இந்த விஷயம். அதாவது மொபைல் சர்வீஸையும் கொடுக்க போறோம், ஸ்மார்ட் போனையும் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொபைல் சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஆபரேட்டர்னு சொல்லப்படுது. ஓகேயா, இது பாத்தீங்க அப்படின்னா மற்ற அமெரிக்க நெட்வொர்க் கேரியர்கள்ட்ட இருந்து, அதாவது AT&T அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நெட்வொர்க் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா விரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க், இது போகிறதுக்கு T1 மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க், இவங்கிட்ட இருந்து நெட்வொர்க்கை வாங்கி அது மூலியமா ட்ரம்ப் மொபைல் சர்வீஸை இவங்க மக்களுக்கு கொடுக்க போறதா சொல்றாங்க. இவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா D47 பிளான். இந்த பிளான் மாசத்துக்கு 47 அமெரிக்க டாலரை நீங்க கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால் பண்ணிக்கலாம். அது போக டேட்டா உண்டு, மொபைல் டேட்டா, மேற்கொண்டு SMS, இது எல்லாமே கொடுக்குறாங்க. போதாததுக்கு பாத்தீங்க அப்படின்னா டெலிஹெல்த் அப்படின்னு சொல்லப்படுற மருத்துவரோட ஆலோசனை, ஏதாவது உங்களுக்கு மருந்து வேணும் அப்படின்னா இலவசமா நீங்க டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகேயா, அது போக சாலை 24x7 நீங்க சாலையோட உதவி, இந்த டிரைவ் அமெரிக்கா இது மூலியமா இந்த உதவி வாங்கிக்கலாம். மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 100 நாடுகளுக்கு இலவசமா, அதாவது அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இருக்கிற 100 நாடுகளுக்கு நீங்க இலவசமா சர்வதேச அழைப்புகளை கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகேயா, அதாவது இன்டர்நேஷனல் ரோமிங்ல நீங்க பேசிக்கலாம், உங்களுக்கு அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமா வச்சு இதெல்லாம் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் போன். இந்த ட்ரம்ப் போன் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவிலேயே முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆப்பிள், சாம்சங் இந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சீனா இந்தியாவில் தங்களோட ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி, தங்களோட ஐபோனு, தங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் எல்லாம் சீனா இந்தியாவில் உற்பத்தி பண்ணி அதை அமெரிக்காவில் விற்கிறாங்க. ஸோ இப்படி விற்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 25% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி மே மாசம் டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் பதறி போயா இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ ட்ரம்ப் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் போன் அப்படின்னு சொல்லி ஒரு போனை கொண்டு வராங்க. இந்த ட்ரம்ப் போன் பாத்தீங்க அப்படின்னா T18002 கோல்டு எடிஷன் அப்படின்னு சொல்லி இதை அடையாளப்படுத்துறாங்க. இதோட விலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா $499 அமெரிக்க டாலர். ஓகேயா, நீங்க இப்போ $100 கொடுத்து முன்பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மாசம் இந்த மொபைல் டெலிவரி ஆயிரும். மீதி காசு நீங்க டெலிவரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ட்ரம்ப் ஃபோனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 6.78 இன்ச் ஆல்மோடு டிஸ்பிளே. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி, 256 GB மெமரி, 12 GB ரேம், இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குற 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க. இந்த மொபைலை பற்றின டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஃபோன் வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு தெளிவான தகவல் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அந்த மொபைல் ஃபோனை பற்றி அந்தளவுக்கு தெரிஞ்சிக்க முடியல. ஆப்பிள் CEO டிம் குக் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நாங்க இந்தியா, சீனா இந்த மாதிரி இடத்துல பொருட்களை உற்பத்தி பண்ணி இங்க கொண்டு வர்றது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு மேம்பட்ட ஒரு தொழிற்சாலை வேணும். அது மட்டும் இல்லாம அதாவது அட்வான்ஸ்டு ஃபேக்டரி வேணும், அதுக்கேற்ற மாதிரியான இயந்திரம் வேணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரேட்டு கூட. அது மட்டும் இல்லாம இங்க வேலை பார்க்கறதுக்கு உண்டான தொழிலாளர்களுக்கு சேலரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே அதிகமா இருக்கும். இதே அங்க சீனாவில், இந்தியாவில் இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த பொருட்களை அங்க தயாரிச்சு இங்க விற்கிறது கரெக்டா இருக்கும். இதே அமெரிக்காவில் தயாரிச்சோம் அப்படின்னா ஒரு ஐபோனோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா $1000 இருந்து $3000 வரைய செலவாகும். ஸோ இதனால மக்கள்கிட்ட இதை நம்ம விற்கவும் முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாங்க அங்க போய் உற்பத்தி பண்ணி அங்க போய் பொருளை மேக் பண்ணி இங்க கொண்டு வந்து விற்கிறோம். இது மட்டும் இல்லாம ஆப்பிள்ல
1000க்கும் மேற்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து வாங்கக்கூடியது கிடையாது. பல்வேறு நாடுகள்ல இருந்து பல்வேறு இடத்துல இருந்து வர வச்சு அதெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் ஒரு முழு ஐபோனையே உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம அமெரிக்காவில் மட்டுமே உருவாக்கணும் அப்படின்னா சாத்தியப்படாத ஒண்ணு. அதே நேரத்துக்கு நேர விரயம், பொருள் செலவு, பண செலவு இதெல்லாம் அதிகமா நடக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க அமெரிக்கால இருந்து வெளியே போய் சீனா, இந்தியா போன்ற நாடுகள்ல பொருட்களை உற்பத்தி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரு இந்த பொருட்களை, அதாவது நம்ம டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவிலேயே பொருட்களை உற்பத்தி பண்ணி மேட் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பொருட்களை பிராண்ட் அப்படிங்கிற பேர்ல விற்க போறாரு. இதுக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப்போட அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஆர்கனைசேஷன், இதுலதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சொத்து முழுசையுமே நிர்வகிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பேர்ல தான் T1 மொபைல் LLC அப்படிங்கிற இந்த மொபைல் போன் நிறுவனமும் சரி, இந்த சேவை மொபைல் சர்வீஸ் நிறுவனமும் சரி, அவங்களோட இந்த ட்ரம்ப் ஆர்கனைசேஷனோட உரிமத்தையும் அவங்களோட பேரையும் மட்டுமே வாங்கிக்கிட்டு அது மூலியமா இவங்க சர்வீசிங் ஸ்மார்ட் போனையும் உற்பத்தி பண்ணி இந்த T1 மொபைல் LLC அப்படின்னு சொல்லப்படுற இந்த தனியார் நிறுவனம் கொடுக்குறாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் இந்த நிறுவனத்துக்கும் சம்பந்தங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறதா. என்னதான் இந்த ஃபோனை முழுக்க முழுக்க அமெரிக்காவிலே தயாரிக்கப்பட்டது, மேட் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாலும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சீனாவில் தயாரிக்கப்பட்ட மொபைல் ரிவல் 7 ப்ரோ 5G ஃபோனோட ரீபிராண்டட் ஃபோன் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஃபோனுக்கு அமெரிக்காவோட பிராண்டை கொடுத்து அந்த சீன மொபைலை இந்த அமெரிக்க ஸ்மார்ட் ஃபோனாக மாற்றுறாங்க, இதை ட்ரம்ப் ஃபோனாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எது எப்படி அப்படிங்கிறத இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் தான் படித்தேன். ட்ரம்ப் பேரில் புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு மொபைல் சர்வீஸ் இருக்கா, என்னடா கதை அப்படின்னு சொல்லி அதை பற்றி படிக்கும்போது தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை. பட் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.